அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் IFHRMS போர்ட்டலில் தங்களது ESRஐ பதிவிறக்கம் செய்து சரிபார்த்து அதில் பிழைகள் இருந்தால் திருத்தம் செய்வது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். 2 வழிகளில் திருத்தம் மேற்கொள்ளலாம். ஒன்று, அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் நேரடியாக ஒரு சில விவரங்களை IFHRMS போர்ட்டலில் திருத்தம் செய்து கொள்ளலாம். இரண்டாவது, ஒரு சில விவரங்களை திருத்தம் செய்ய இயலாது. அதற்கு டிக்கெட் ஐடி ரைஸ் பண்ணி திருத்தம் செய்து கொள்ளலாம். அது எப்படி திருத்தம் செய்யறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல கருவூலம் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். களஞ்சியம் ஹோம் TNTA அப்படின்னு சொல்லி அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ புதுசா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வந்திருக்கும். ஸோ இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு இங்க தெரியக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அங்க உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்க 5வதா பார்த்தீங்கன்னா அதர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்க மீண்டும் 5வதா இருக்கக்கூடிய பார்ட் 1 ESR அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்க உங்களுடைய எம்ப்ளாயி நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், உங்களுடைய CPS நம்பர், ஆஃபீஸ் நேம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு கீழே SR வியூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ESR அதாவது சர்வீஸ் ரெஜிஸ்டரை PDF டவுன்லோட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த SR ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இது இங்க தெரியக்கூடிய பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துக்கோங்க அல்லது டவுன்லோட் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க செக் பண்ணிருங்க ஒன்ஸ் உங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தவறுகள் இருந்துச்சுன்னா இப்போ எப்படி திருத்தம் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தவறுகள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்க ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எம்ப்ளாயி பயோடாட்டா ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி பேசிக் டீடைல்ஸ், எம்ப்ளாயி அட்ரஸ் டீடைல்ஸ், நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா எம்ப்ளாயி பர்சனல் இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த டீடைல்ஸ் பயோடாட்டா ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட் இந்த டீடைல்ஸ் நம்ம எதுவுமே நம்ம வந்து எடிட் பண்ண முடியாது. இதுல திருத்தம் இருந்துச்சுன்னா நம்ம டிக்கெட் ஐடி ரைஸ் பண்ணி தான் நம்ம வந்து திருத்தம் செய்யணும். அது எப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இதுல வேற எந்தெந்த விவரங்களை எல்லாம் நம்ம திருத்தம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப இங்க தெரியக்கூடிய அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சைட்ல. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயோடாட்டா ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதை நம்ம திருத்தம் செய்ய இயலாது. டிக்கெட் ஐடி ரைஸ் பண்ணி தான் நம்ம திருத்தம் செய்யணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, ஃபேமிலி டீடைல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அரசு ஊழியர் அல்லது ஆசிரியர்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க நேம்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ஆட் பண்ணியிருந்தோம்னா அவங்க யாரு, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல புதுசா ஒருத்தவங்களை நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க தெரியக்கூடிய கிரியேட்டை கிளிக் பண்ணி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய நேம், அடுத்து அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய மார்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க மேரிடா டைவர்ஸா என்னன்னு சொல்லி அதை என்டர் பண்ணிட்டு ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு நீங்க கிரியேட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடுவாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி திருத்தம் செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா திரும்ப ஃபேமிலி மெம்பர்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் என்னுடைய ஒய்ஃப் அண்ட் 2 பசங்களுடைய நேம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யாருக்கு நேரம் திருத்தம் இருக்கோ அவங்களுக்கு வேற நம்ம திருத்தம் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 2வது பையனுடைய நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அந்த திருத்தம் மேற்கொள்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ நேம் இருக்கும். ஸோ அந்த நேமில் தான் நான் இப்போ வந்து கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த நேமை நான் டெலிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாகவே இருக்கட்டும். ரிமார்க்ஸ்க்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற ரீசன்ஸை வந்து நம்ம அந்த இடத்துல ரிமார்க்ஸில் வந்து பதிவு பண்ணணும். நான் எனது பையனுடைய நேம் மோனிஷ் சர்மாவோ மோனிஷ் அப்படின்னு சொல்லி கெஜெட்ல சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நான் வந்து ரிமார்க்ஸ்லையும் என்டர் பண்ணிட்டு அப்ளை சேஞ்சஸை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ டிரான்சாக்ஷன் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் நீங்க எந்தெந்த விவரங்களை எல்லாம் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்களோ அல்லது திருத்தம் செய்ய விரும்புறீங்களோ ஸோ அந்த ஐக்கானை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஃபேமிலி டீடைல்ஸ் இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாமினேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து நாமினிஸ் வந்து என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க அவங்களுடைய நேம் இருக்கும், அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்களுடைய பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இதில் ஆட் பண்ணல அப்படின்னு சொன்னா கிரியேட் கொடுத்து புதுசா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அல்லது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சேஞ்ச் பண்ணணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஸோ அங்க கிளிக் பண்ணி நாமினேஷனை கிளிக் பண்ணி ஸோ இங்க தெரியக்கூடிய எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய நேம்ல இருந்து எல்லாமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. லோன் அண்ட் அட்வான்சஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெனுக்குள்ள வரும். அடுத்து குவாலிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங்ஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிபார்ட்மெண்ட் டெஸ்ட், ட்ரைனிங் டீடைல்ஸ் இதுல எல்லாம் ஏதாவது திருத்தங்கள் இருந்துச்சுனாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனா அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, 12th, டிகிரி எப்போ முடிச்சீங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாசிங் இயர், போர்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு திருத்தம் செய்ய தேவையில்லை. அல்லது புதுசாக நீங்கள் எதுவும் ஆட் பண்ணணும்னாலும் இங்கே தெரியக்கூடிய கிரியேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ எம்ஃபில் முடிச்சிருந்தீங்கன்னா அடிஷனலாக அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பதிவு பண்ண வரங்கள் தவறுகள் இருந்துச்சுன்னா இங்கே தெரியக்கூடிய எடிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மெனுவையும் கிளிக் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த பயோடாட்டா ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட் இது மட்டும் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா திருத்தம் செய்ய முடியாது. அது திருத்தம் செய்வதற்கு டிக்கெட் ஐடியை ரைஸ் பண்ணணும். அது எப்படி அப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். திரும்ப மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய ஹோமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த பேஜஸ் வந்துடலாம். இந்த பேஜஸ் வந்துட்டு திரும்ப இங்க இருக்கக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி சைன் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.